வணக்கம் தீபிகா. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகள் பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தீபாவளி கொண்டாட முடியாத நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. அதாவது சாலையை விட மழைநீர் செல்லும் அந்த வடிகால் வசதியானது, அந்த வடிகால் ஓடையானது உயரமாக இருப்பதால் தண்ணீர் செல்ல முடியாமல் குளம்போல் காட்சியளிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாகவே இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை அந்த மழையானது கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கின்றது. நேற்று இரவு பெய்த கனமழைக்கு காரணமாக தீபாவளிக்கு புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள், இனிப்புகள் வகைகள் வாங்க சென்ற பொதுமக்களும் கூட ரொம்பவும் பாதிக்கப்பட்டார்கள். பஜார்களில் நிற்கும் போது இந்த மழை பெய்து விட்டதால் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் ஆங்காங்கே தெருக்கள் ஓரத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. சாலையோர வியாபாரிகள் மிகவும் பாதிப்படைந்தார்கள். அதிகாலை வரை கொட்டி தீர்த்த இந்த கனமழையால் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த தண்ணீரானது வீட்டுக்குள் புகுந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளானார்கள். இதனால் அந்த தூத்துக்குடி மக்கள் பலரும் இந்த தீபாவளியை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது குறிப்பாக ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இந்த தண்ணீர் தேங்கியதோடு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் PNT காலனி போன்ற பகுதிகளிலேயும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆதிபராசக்தி நகர் பகுதியில் சாலையை விட மழைநீர் செல்லக்கூடிய அந்த கால்வாய் உயரமானது மிகவும், அதாவது கால்வாய் உயரம் அதிகமாக இருந்ததால் அந்த சாலைகளில் உள்ள தண்ணீர் அந்த கால்வாய் வழியாக வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உடனடியாக இந்த இடங்களில் தண்ணீரை பம்ப் மோட்டார்கள் மூலம் அதை பம்ப் செய்து அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான பள்ளமான பகுதிகளிலிருந்து தண்ணீர் வெளியே ஏற்ற முடியாத இடங்கள்ல பூரா ஏற்கனவே மோட்டார்கள் வைத்து அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். அந்த மோட்டார்கள் மூலம் இப்பொழுது தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இது 2-3 நாட்களுக்கு 2 நாட்கள் இல்லைன்னா 1 நாட்களிலேயே இது அவற்றையும் அனைத்தையும் சரி செய்து விடுவோம் என்பதாகவும் மேயர் தெரிவித்துள்ளார். இந்த தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தமட்டில் மற்ற வார்டுகளில் அனைத்திலும் இந்த மழைநீர் வடிகால் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அனைத்து தண்ணீரும் இப்பொழுது ஓரளவுக்கு அனைத்து இடங்களில் இருந்து வடிந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய அந்த மழைநீர் வாய்க்கால் அதிகமாகவும் அந்த சாலையானது பள்ளமாகவும் இருக்கின்ற காரணத்தால் சில இடங்களில் செல்ல முடியாமல் இருக்கின்றது. இதனை உடனடியாக நிவர்த்தி செய்யும் பணிகள் மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது என்பதாகவும் மேயர் தெரிவித்துள்ளார். இன்னும் நாளையும் இதே நிலைமை நீடிக்கிறதா இல்லை இது அதற்குள் வெளியேற்றி விடுகிறார்களா என்பது இனிமேல் தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தீபிகா.